பல பல சுவாரஸ்யங்களையும் அதிசயங்களையும் தன்னகத்தே வைத்துக்கொண்டு மிளிரும் திருச்செந்தூர் முருகன் மண்ணில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் திருச்செந்தூர் கோபுரத்தின் மீது கலசங்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் 9 கலசங்களும் அதில் வைக்கப்பட்ட விஷயங்களும் கவனம் ஈர்த்திருக்கிறது. என்ன சிறப்பு? விரிவாக பார்க்கலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டிருக்கிறது. இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து கோவில் முன் இருக்கும் கடற்கரையில் புனித நீராடிவிட்டு முருகப்பெருமானை வழிபட்டு வருகின்றனர். இப்படி திருச்செந்தூரில் HCL நிறுவனம் சார்பில் ரூபாய் 200 கோடி மற்றும் தமிழக அரசு 100 கோடி என மொத்தம் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடந்து வருகின்றன. இந்த பெருந்திட்ட வளாக பணியில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ராஜகோபுர திருப்பணிகள் நடந்தது. இதனையடுத்து 137 அடி உயரமும் 9 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் புதுப்பிக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வந்தது. இதில் ராஜகோபுரத்தில் கீழ்த்தள பகுதிகள் தூண்களை புதுப்பிக்கும் பணிகளும் ராஜகோபுரத்தில் உள்ள 9 கோபுர கலசங்களை புதுப்பிக்கும் பணிகளும் நடந்து வருகின்றன. கோபுர கலசங்களில் உள்ள பழைய நவதானியங்களை மாற்றுவதாகவும் ஆகம விதிப்படி பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் கோபுரத்தில் இருந்த கலசங்கள் கழற்றி கீழே கொண்டு வரப்பட்டு ராஜகோபுரத்தின் கும்ப கலசங்களை புதுப்பிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளது. இப்படியாக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஜூலை 7ஆம் தேதி குடமுழக்கு விழா நடைபெறும் என்று அறிவித்துள்ளார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு. திருச்செந்தூர் ராஜகோபுரம் 9 நிலைகளை கொண்டதென்பதால் 9 கலசங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ராஜகோபுரத்தில் இருந்த கும்ப கலசங்களை புதுப்பிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் புதுப்பிக்கப்பட்ட கும்ப கலசங்கள் ராஜகோபுரத்திற்கு நேற்று முன்தினம் கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து கோபுரத்தில் 9 கும்ப கலசங்கள் பொருத்தப்பட்டது. 9 நிலைகளுக்காக 9 கலசங்கள் என்று இருக்கையில் ஒவ்வொரு கலசமும் 9 அடுக்குகளை கொண்டுள்ளது. அதேபோல் ஒவ்வொரு கலசமும் சுமார் 90 கிலோ எடை கொண்டது. 8 அடி உயரம் கொண்ட இந்த கலசங்கள் முழுவதும் செப்பு தகடால் செய்யப்பட்டுள்ளன. இந்த கலசம் கோபுரத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள கருங்காலி மரத்தின் கட்டைகள் மேல் அடுக்கப்பட்டு அதற்குள் வரகு தானிய வகையை போட்டு தற்போது இந்த கலசங்கள் பொருத்தும் பணிகள் நடந்து வருகிறது. இதற்காக 10க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கோபுரத்தின் மீது கலசங்களை பொருத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய தினத்திற்குள் இந்த பணிகள் முழுவதும் முடிக்கப்படும் என்று கோவில் பணியாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர்ல நமக்கு 9 தட்டுகள் கொண்டு கோபுரங்கள் ராஜகோபுரங்கள் இருக்கிறது. அந்த 9 தட்டு ராஜகோபுரத்துல 9 கலசங்கள் இருக்கின்றன. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த கலசத்துல தானிய வகைகள் வைத்து வரகு வைத்து அப்படி நமக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இப்போ வருகிற ஜூலை 7ஆம் தேதி மீண்டும் கும்பாபிஷேகம் வருகிற அந்த சூழ்நிலைக்காண்டி கோயிலை சுத்தம் பண்ணுறதுக்காண்டி நம்ம உழவார பணி பண்ணுறதுக்காண்டி அந்த கலசத்தை எடுத்து நம்ம பார்க்கும்போது எப்படி அந்த வரகு அந்த தானியங்கள் அன்று வைத்தாங்களோ அது போலவே எந்த சேதாரமும் இல்லாமல் அவ்வாறே அப்படியே அழகா இருக்கிறது. இது முருகனுடைய திருவருள். இந்த திருவருள் அனைவருக்கும் தெரியறதுக்காண்டி பகிர்ந்து கொள்கிறேன். அந்த திருவருள் இருக்கக்கூடிய அந்த தானியங்கள்லாம் இதெல்லாம் எதுக்காண்டி வைக்கிறாங்க அப்படின்னா முன்னோர்கள் நமக்கு ஒரு காலத்துல இந்த தானியங்கள் வெள்ளம் அல்லது இயற்கை சூழ்நிலையால அந்த தானியங்கள் விதைக்கு இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த கோபுர கலசத்துல அந்த விதைகளை பாதுகாப்பு பெட்டகம் மாதிரி அந்த தானியங்களை சேமிச்சு வச்சாங்க. இது ஒரு காரணமா முன்னோர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது போக நமக்கு அந்த கோயில்கள்ல அந்த தானியங்களை சேமிச்சு வைக்கிறது கலசத்துல அப்படின்னா அந்த இடி மின்னல் அந்த இயற்கை சீற்றங்களால மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த கோயில்களில் அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு கலசத்துக்கும் அந்த தானியங்களை சேமிச்சு வச்சிருந்தாங்க. அந்த அந்த கலசத்துல உள்ள அந்த செம்பு அந்த அந்த உலோக பாத்திரங்கள் எதுவுமே அந்த பொருள் கெட்டு போகாது. இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அந்த செம்பு பாத்திரத்துல வச்சு நீங்களே வீட்டில் பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு ஒரு நமக்கு இரும்பு அந்த சத்துள்ள அந்த தனியாகவும் இருக்கும். அதோடைய அந்த தன்மை இழந்து போகாம அப்படியே வச்சிருக்கோம்.
அதனால அப்பவுமே அதை கண்டுபிடிச்சு அந்த முன்னோர்கள் வந்து நமக்கு அதை வழி நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. அந்த கோபுரத்தில் உள்ளது அந்த தானியங்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும், இடி மின்னலால் இயற்கை சீற்றங்கள் வராமல் இருக்கிறதுக்கும், அதே மாதிரி நமக்கு வந்து விதைகள் வந்து கெட்டு போகாமல் மீண்டும் விதைப்பயிர் விதைக்கிறதுக்கு நமக்கு தேவையாக இருக்கும்னு முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த ஒரு விஷயம். சற்று நமக்கு திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிசயங்கள் அதிகமாக முருகன் நமக்கு அருள் பாலித்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு அதிசயங்களும் நமக்கு வந்து நியூஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நடக்குதா அப்படின்னு அதிசயமாக இருக்குது. அதை நம்ம மக்கள் வந்து பார்த்துட்டு அவ்வளவு நமக்கு சித்தர்கள் வாழ்ந்த இடங்கள்ங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி ஒவ்வொரு சித்தர்களும் எப்படி முன்னாடி இருந்தாங்க, அந்த கல்வெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக நமக்கு அதிசயமாக இருக்குது. கடல் தண்ணியில் வந்து அவ்வளோ அழகாக ஒதுங்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லாக இந்த எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து வந்து படிக்கிற அளவுக்கு தெளிவாக இருக்குது. கடல் தண்ணியில் கடலுக்குள்ளே பொதுவாக நம்ம என்ன பொருள் போட்டாலும் அது அப்படியே வெளியில் வந்து கொடுத்துரும். கடல் மாதம் அப்படி கொடுத்துருவாங்க நமக்கு தெரியும். அதுபோல் இது எந்த ஆண்டு உள்ளே இருந்தது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போது அது வந்து நமக்காக அந்த பொக்கிஷங்கள் வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பொக்கிஷத்தை மிகவும் பாதுகாத்து மக்களுக்கு தெரியும்படியாக வச்சு பாதுகாக்க வேண்டும்னு என்னோட குறிக்கோள், ஆசை. முருகன் அருளால் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் வேண்டுகிறேன்.